Alice Blue மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறது எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே வர ஸ்மார்ட் அலைஸுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வாட்ச் லிஸ்ட்டு எந்தெந்த ப்ரீமியம் நல்லா ட்ரேடிங் ஆகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி கொடுப்பாங்க நமக்கு வந்து. இதில் நம்ம எந்த ஒரு ஸ்கிரிப்டும் ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நிஃப்டி 50 இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கிரிப்டும் ஆட் பண்ண முடியாது. இதில் டிஃபால்ட்டாக நிஃப்டி இருக்கிற 50 கம்பெனி மட்டும் நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி பேங்க்கு, அந்த 12 பேங்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட் நமக்கு காமிச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்செக்ஸுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வாட்சிஸ்ட்டு ஒன்றுன்னு இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து ஆல்ரெடி இது நிறைய ஸ்கிரிப்ட் ஆர்டரில் இருக்குது. இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 52,500 கிட்ட போயிட்டு 52,600 புட்டு ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அப்போது எனக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ 287 ரூபா போயிட்டுருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா எனக்கு ப்ளஸில் வரும். இப்போ நார்மலாக பை ஆர்டர் தனியாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இது மட்டும் நான் பார்த்துறேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஸ்கிரிப்ட்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு காமிக்கும். இதில் தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இருக்கிறது மட்டும் நமக்கு காமிக்கும். நமக்கு ஏதாவது மேலே தேவைப்படுது, இதெல்லாம் நமக்கு கீழே போய் வச்சிரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி மேலே தள்ளிக்கலாம். இதை டாப்பில் வச்சுட்டு நான் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது தேவையில்லை, இந்த ஸ்கிரிப்ட் நமக்கு தேவைன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணி அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி கீழே விட்டுறோம். நம்ம வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கீழே நமக்கு போயிடும். நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை மட்டும் மேலே வச்சுட்டு தேவையான ஸ்கிரிப்ட்லாம் கீழே வச்சுக்கலாம். அப்பயும் நமக்கு பார்க்கவே மாட்டோம் அப்படின்னா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் போயிடும். மொத்தமாக டெலிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள் 1 2 3 நான் 3 ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்கிரிப்ட் உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 ஸ்கிரிப்ட் கிட்ட இருக்குது. உங்களால் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 ஸ்கிரிப்ட் உங்களால் ஆட் பண்ண முடியும். 50 ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ எதுக்குங்க சார், நான் வந்து தனித்தனியாக வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம தனித்தனியாக வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 5 இருக்குது. நம்ம இதில் ஈக்குட்டி தனியாக கமாட்டி தனியாக பிரித்து நம்ம வந்து வச்சுக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டுக்கான வீடியோவை போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு வீடியோ போடுறேன்.